வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. குரூப் 2 ஓட நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. இன்னமும் நம்ம பழைய மெத்தட்ல வேர் டு ஸ்டடி வீடியோ தான் பார்ப்போம்னா நம்மளால வெற்றி பெறுவது சந்தேகம். இனி நம்ம வாட் டு ஸ்டடி தான் தெரிஞ்சுக்கணும். அதுல இருக்கக்கூடிய பொய்கள் என்ன, உண்மைகள் என்ன, நம்ம எதை நோக்கி பயணிச்சா குரூப் 2வை கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஃபுல் வீடியோ தான் இது. இது ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கனவு வேலையான அரசு வேலையை உறுதி செய்வதற்கான வீடியோ இது. முதல்ல என்னென்ன மித்தெல்லாம் இருக்கு. 2025ல குரூப் 4 எக்ஸாம் நடந்துச்சு. அதுக்கப்புறமா மாணவர்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மித் அப்படிங்கிறது ஸ்கூல் புக் இம்பார்ட்டன்ட் இல்லையோ அப்படிங்கிறது. டிஎன்பிஎஸ்சி பாட புத்தகத்தை தாண்டியும் வெளியில கேள்வி கேட்குறாங்க. ஆனா ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய தகவல்களை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்மளால 35 கேள்விகள் முதல் 40 கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். எதுல சார்? ஜிஎஸ் தலைப்பில் இருந்து நம்மளால பதில் சொல்ல முடியும். ரைட்டா? மீதம் இருக்கக்கூடிய கேள்விகள்ல ஒரு 15 கேள்விகளுக்கு நம்மளால புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை வச்சுக்கிட்டு ஒரு 50% ஆன்சர் கிட்ட போக முடியும் அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கிங்க. ஸ்கூல் புத்தகத்தை தாண்டியும் கேள்விகள் வருதுதான், அது வெற்றி வாய்ப்பை உறுதி செய்ய தான் படுகிறது. ஆனா புத்தகத்திலேருந்து வரக்கூடிய கேள்விகள்ல எந்த விதமான தவறையும் நம்ம செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதும் முக்கியமானது. ஸ்கூல் புக்கை விட்டுட்டு ஸ்டாண்டர்ட் புக்கை நோக்கி உடனே ஓடிட வேணாம். ரெண்டாவது, கரண்ட் அஃபேர்ஸுக்கு சோர்ஸ் எதுனே தெரியல அப்படிங்கிற மித்து ஒன்று இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது என்ன சார்? டிஎன்பிஎஸ்சி தன்னுடைய சிலபஸ்ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதன் பத்தியெல்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சு தான் ஆகணும். அந்த கரண்ட் அஃபேர்ஸுக்கு இப்போதைக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தமிழக அரசே வெளியிடக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஒன்று பாலிசி நோட்ஸ், இரண்டாவது தமிழரசு மேகசின், அடுத்து குரூப் 4லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிற ஒரு தலைப்புல இருந்து நமக்கு கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. அப்ப தமிழக அரசே வெளியிடக்கூடிய சோர்சஸ்ல இருந்து நமக்கு கேள்விகள் வருது அப்படிங்கிற முதல் புரிதலை நீங்க தெரிஞ்சுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸுக்கு சோர்ஸே இல்லை அப்படிங்கிற மித்துல நம்ம இருக்கக்கூடாது. அடுத்து ஜெனரல் இங்கிலீஷ், ஜெனரல் தமிழை தாண்டியும் கூடுதல் சிறப்பு உடையது அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். இப்போ கொடுக்கப்பட்ட சிலபஸ் என்ன மாதிரியான சிலபஸ்னா, ஜெனரல் தமிழ்ல சில தலைப்புகளை படிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட சோர்சஸ் இல்லை அப்படின்னா, உதாரணத்துக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கலை சொற்கள் அப்படின்னு தமிழ்ல வரும். இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸை படிக்கிறதுக்கு ஜெனரல் இங்கிலீஷ்லயுமே என்ன கிடையாது, சோர்சஸ் கிடையாது. அதனால ஜெனரல் தமிழ் மாணவர்கள் என்ன நம்பக்கூடாது அப்படின்னா, ஜெனரல் இங்கிலீஷ் மாணவர்கள் மட்டுமே பாஸ் ஆவாங்க, இல்ல அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மித்தை நீங்க நம்பக்கூடாது. அடுத்து மெயின் சிலபஸ்ல இருக்கக்கூடிய ரீசனிங். இந்த ரீசனிங் டிஎன்பிஎஸ்சி புதுசா சிலபஸ்ல சேர்த்திருக்காங்க. 2024ல தான் முதல் குரூப் 2A மெயின்ஸ்ல கேட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா அது தப்பு. கடந்த 10 வருடமா என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்க? டிஎன்பிஎஸ்சி தன்னுடைய வினாத்தாள்ல குரூப் 4ஆ இருந்தாலும் சரி, குரூப் 2ஆ இருந்தாலும் சரி, 5 முதல் 7 கேள்விகள் ரீசனிங்ல இருந்து மட்டுமே வந்தது. நமக்கு அந்த தலைப்புகள்லாம் ரீசனிங்னே தெரியாம அந்த தலைப்புக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டும் இருந்தோம். அப்ப மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய ரீசனிங் புது தலைப்பான்னு கேட்டா கிடையாது. அது மாதிரி நீங்க நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் ஒரு மித்து தான். அடுத்து மெயின்ஸ் இஸ் டிஃபிகல்ட். எனக்கு குரூப் 4ல கேட்ட கேள்விகளே தெரியல, குரூப் 2ல கேட்ட கேள்விகளே தெரியல, குரூப் 2A மெயின்ஸ் கேள்விகள் எனக்கு தெரியுமா? அதுக்கு நிச்சயமாக கடினமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதுவும் மித்து தான். நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிறது உண்மை கிடையாது. பிரிலிம்ஸ்ல கேட்கக்கூடிய கேள்விகளுடைய பேட்டர்னை கொஞ்சம் மாத்தி கேட்டா அதுதான் 2A மெயின்ஸோட கேள்வி. உதாரணத்துக்கு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கேள்விகளை ரீசன் அண்ட் அசர்ஷனா கேட்டா மாணவர்களுக்கு பதில் சொல்ல ஒரு குழப்பம் ஏற்படுது. அதுதான் மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய குழப்பம். இப்ப டிஎன்பிஎஸ்சி ரீசெண்டாவே காரணம் கூற்றுக்கான கேள்விகளை, மேட்ச் த ஃபாலோயிங்கான கேள்விகளை, மேட்ச் த பேர்ஸ் அப்படிங்கிற கேள்விகளை திரும்ப திரும்ப கேட்டதுனால மெயின்ஸ் நமக்கு கடினமாக இருக்க போறது இல்லை.
அடுத்து, கேள்விகளுக்கு சரியான விடை சொல்ல போதுமான நேரம் இல்லை அப்படிங்கிறது. 180 கேள்விகள் நமக்கு கேட்கப்பட்டுச்சு அப்படின்னா அதுல எனக்கு 200 கேள்விகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். உதாரணத்திற்கு 200 கேள்விகளை 180 நிமிடங்களுக்குள்ள பதில் சொல்லணும். இது என்னால முடியுமா? முடியாது, எனக்கு போதிய நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. 2A மெயின்ஸை பொறுத்தாலும் என்னதான் இருக்கு, 200 கேள்விகளை நீங்க 180 நிமிடங்களுக்குள்ள பதில் சொல்ற மாதிரி இருக்கு. பிரிலிம்ஸை காட்டியுமே மெயின்ஸ்ல நமக்கு 20 கேள்விகளுக்கு நீங்க கூடுதலாக பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. அப்ப டைம் மேனேஜ்மெண்ட் எனக்கு இல்லைன்னு சொல்றது, மற்ற மாணவர்கள் 200க்கு 200 கேள்விகளையும் 180 நிமிடத்தில் குறிக்கும் போது அது கண்டிப்பாக மித்தாதான் இருக்கும். உங்களுக்கு அதுக்கு பிராக்டிஸ் தேவைப்படும். ரைட்? நமக்கு எதெல்லாம் மித்து, எதெல்லாம் நீங்க பயப்பட்டிருப்பீங்களோ அதற்கு நீங்க பயப்பட தேவையில்லை, அது மித்து தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து, எது சார் உண்மை, எது ட்ரூத் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வெற்றி பெறுவதற்கு நம்ம பிரிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸையும் படிக்கணும் அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுனாலே முதல் உண்மையில உங்களுடைய பாதத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ரைட்? பிரிலிம்ஸ்ல என்னென்ன டாபிக் இருக்குன்னு நமக்கு தெரிய தேவையில்ல, மெயின்ஸ்ல என்னென்ன டாபிக் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய தேவையில்லை. ஆனா பிரிலிம்ஸ்ல உள்ள கொஸ்டினையும் மெயின்ஸ்ல உள்ள கொஸ்டினையும் நான் உங்களுக்கு கம்பேரிசனுக்கு எடுத்துட்டு வரேன். 75 கேள்விகள் ஜிகேலேருந்து வருது, 25 கேள்விகள் ஆப்டிடியூட் பிளஸ் ரீசனிங் அதுலேருந்து வருது. அப்ப மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய கேள்விகளை பாருங்க, 150 கேள்விகள் ஜிகேலேருந்து வருது, 50 கேள்விகள் ரீசனிங்ல மட்டுமே வருது. அப்படின்னா நம்ம என்ன தலைப்பு இருக்கு, நான் மெயின்ஸுக்கு சேர்த்து படிக்கிறேன்னா படிக்கலையான்னு கூட நம்மளுக்கு தேவைப்படாது. நீங்க உங்களுடைய கான்சியஸ்ல எதை மட்டும் பதிய வைக்கணும்னா, பிரிலிம்ஸ்ல இருக்கக்கூடிய தலைப்புகள் எல்லாம் மெயின்ஸ்ல இருக்கு அப்படின்னா அதை இப்பவே நான் நீட்டா கிளியரா ஆழமாக படிச்சிருவேன். ஏன்னா நான் இங்க ஒரு கேள்விக்கு படிக்கக்கூடிய அந்த தலைப்பு மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 2 கேள்விகளாக மாறுது அப்படிங்கிற ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். பிரிலிம்ஸ் கட் ஆஃப் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். 140 அப்படின்னு நான் இங்க சொல்லியிருக்கேன். 140 இருக்காது சார், அதற்கு மேலதான் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு உண்மையை மீண்டும் சொல்லிக்கிறேன். இது நம்மளுடைய பழைய குரூப் 4 மாதிரியே குரூப் 2A மாதிரியே கிடையாது. லாங்குவேஜ் பேப்பர்ல 95 கேள்விகள் நீங்க குறிப்பதற்கு. இது மாற்றி அமைக்கப்பட்ட சிலபஸ்ல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள்ங்கிறதுனால நம்மளால 70 கேள்விகளுக்கு எளிதாகவோ மாடரேட்டாவோ பதில் சொல்ல முடியும். அப்ப கட் ஆஃப்ங்கிறது என்னவா இருக்கும், அதிகமாக பதில் சொல்ல வரக்கூடியதா இருக்காது. மாடரேட்டா இருக்கக்கூடிய மாணவர்கள் பதில் சொன்னதுதான் என்னவாகும், கட் ஆஃபாக இருக்க முடியும். அப்ப நம்ம என்ன செய்யறோம், பிரிலிம்ஸ்லயே மெயின்ஸ் அளவுக்கு கிளாரிட்டியா இருக்கக்கூடிய டாபிக்களை கவர் பண்ணிடுறோம், ஆழமாக ஆழ்ந்த அறிவோட. அப்ப நமக்கு ஜிஎஸ்ல 75 கேள்விகள்ல இருந்து 50 கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய திறன் வந்துரும் அப்படிங்கிறதையும், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்ல இருந்து அட்லீஸ்ட் 20 கேள்விகள் நம்ம பதில் சொல்லிடுவோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 140 கேள்விகள் தாராளமாக கட் ஆஃப்ல இருந்து நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து ஒரு உண்மை என்ன அப்படின்னா, சிஏ சோர்ஸுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும். சிஏ சோர்சஸ்ல இருந்து மட்டுமே 25 கேள்விகள் பிரிலிம்ஸுக்கு வரலாம், மெயின்ஸ்ல 50 கேள்விகள் வரலாம். அந்த சோர்ஸ் என்னென்னாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிடணும். அந்த சோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்றேன். பிரிலிம்ஸ் சிலபஸ்ல பாடவாரியாக எது கரண்ட் அஃபயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான் ஒவ்வொரு யூனிட்லையும். அப்ப நீங்க மந்த்லி கரண்ட் அஃபயர்ஸ் படிச்சிடணும். அந்த மந்த்லி கரண்ட் அஃபயர்ஸ் எப்படி இருக்கணும், யூனிட் 1லேருந்து எந்த கரண்ட் அஃபயர்ஸ் வந்திருக்கு, யூனிட் 2லேருந்து எந்த கரண்ட் அஃபயர்ஸ் வந்திருக்குன்னு உங்களுக்கு எளிதில் புரிகிற மாதிரி இருக்கணும். அப்பதான் கேள்விகளுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியும். இரண்டாவது, தமிழக அரசோ இந்திய அரசோ அது வெளியிடக்கூடிய பட்ஜெட் நமக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். அடுத்து, எக்கனாமிக்கல் சர்வே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இருக்கு, அதுலேருந்து இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது இல்லாம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாலிசி நோட்ஸ் தமிழக அரசே வெளியிடக்கூடிய ஒரு திட்டம். அடுத்து, தமிழக அரசே வெளியிடக்கூடிய தமிழரசு மேகசின். அடுத்து,
புதிய திட்டங்கள், பழைய திட்டங்கள், ஸ்கீம்ஸ். அப்ப இதற்கு நம்பர் கொடுத்தா 1 2 3 4 5 6 6 விதமான சோர்சஸ் இருக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு. ஒரு சோர்சஸ்ல இருந்து 3 கேள்விகள்னு எடுத்துக்கிட்டா கூட நமக்கு 18 கேள்விகள் அசால்ட்டாக வந்துருது. அடுத்து இன்னொரு உண்மை தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு நாளும் நீங்க டெக்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல நேர போதாண்மை ஏற்படாது. ஒரு கேள்வியையும் நம்ம ஆழ்ந்து படித்து யோசிச்சு தேர்வு எழுதி பழகும் போது நமக்கு என்ன சார் ஆயிடும், எந்த கேள்வியையும் என்னால பதில் சொல்ல முடியும். டெய்லி செய்யற ஒரு பிராக்டிஸ் உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல அட்வான்டேஜ் ஆக முடியும். டெய்லி ஒரு டாபிக் படிச்சிடணும். டெய்லி ஒரு டாபிக் படிச்சாதான் சரி, சிலபஸ்ல இந்த டாபிக் இருந்துச்சு, அதை நான் படிச்சுட்டேன், அதை டிக் அடிச்சுட்டேன், அந்த டாபிக்ல நான் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டேன் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். இது எல்லாம் ஒரே நாள்ல செய்ய முடியாது. இதை நீங்க ஒவ்வொரு நாளும் செய்யணும். இந்த உண்மையை நீங்க என்ன செய்தால் மட்டுமே பத்தாது, ஒரு முறை பிராக்டிஸ் செஞ்சால் பத்தாது, இரண்டாவது முறையும் பிராக்டிஸ் செய்யணும், மூன்றாவது முறையும் பிராக்டிஸ் செய்யணும். வெற்றிக்கு எது சார் உத்தரவாதம் அப்படின்னா பிராக்டிஸ் 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 பிராக்டிஸ். மூன்றாவதா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய எய்ம் தான் என்ன சார். டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் பொய்கள் என்ன அப்படின்னு சொல்லிடுச்சு, உண்மைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுச்சு. அதை செய்யறதுக்கான வழிமுறைகள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன வழிமுறையை பின்பற்ற போறோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸை 100% முடிக்க போறோம். ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸை 80% முடிக்க போறோம். ப்ரிலிம்ஸ்ல ஒரு தலைப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது மெயின்ஸ்லயும் இருக்கு. சிலபஸை பத்தி நீங்க எந்த ஒரியும் படிக்க வேணாம். நான் சிலபஸை பத்தி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோல டீடைல்டா சொல்றேன். இப்போதைக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா ப்ரிலிம்ஸ்ல பாலிட்டி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கா, மெயின்ஸ்ல பாலிட்டி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, ப்ரிலிம்ஸ்ல ரீசனிங் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கா, மெயின்ஸ்ல ரீசனிங் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. இதே மாதிரி நமக்கு ப்ரிலிம்ஸ்ல இருக்கக்கூடிய தலைப்புகளை ஆழ்ந்து தெளிவாக நீங்க படிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய தலைப்பு 80% கவர் ஆயிடும். அந்த டாபிக் என்னன்னாச்சு தெரிஞ்சிடும், அது எப்படிப்பட்ட தகவல்களை கொண்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கணும். நான் இங்க என்ன சொல்றேன் அப்படின்னா சோர்சஸை பத்தி பேசல, கரண்ட் அஃபேர்ஸோட அவேர்னஸ். நான் முன்னாடியே சொன்னேன் 6 சோர்சஸ்ல நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்ப அந்த 6 சோர்சஸ் மூலியமாக நீங்க படிக்கும்போது டிஎன்பிஎஸ்சி கேட்கக்கூடிய கேள்விகள்ல ஒரு 50% கரண்ட் அஃபேர்ஸோட விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு அது எளிமையாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் அவேர்னஸ்ங்கிறதுக்கு இன்னொரு தகவல் கூடுதலாக உங்களுக்கு சொல்றேன். கவர்னரை பத்தி ஒரு இஷ்யூ நடக்குது சார் தமிழ்நாட்டில் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின்ல யூனிட் 3ல இருக்கக்கூடிய பாலிட்டி அப்படிங்கிற தலைப்புல நம்மளுக்கு இந்த கவர்னர் இஷ்யூ படிச்சிருப்போம். இந்த கவர்னர் இஷ்யூ எந்த சப்ஜெக்ட்லயும் சார் வந்து ஃபாலோ ஆகுது, இல்ல எந்த சப்ஜெக்ட்ல இடம் பெற்றிருக்கு அப்படின்னா பாலிட்டி அப்படிங்கிற சப்ஜெக்ட்லயும் இடம் பெற்றிருக்கு. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அவேர்னஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்டையும் கரண்ட் அஃபேர்ஸையும் இணைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியணும். ரைட், அதற்கு என்ன சார் வேணும் அப்படின்னா எல்லா நோட்ஸும் ஒரே இடத்துல இருக்கணும். சப்ஜெக்டுக்கு இருக்கக்கூடிய அந்த கவர்னர் நோட்ஸும் உங்களுக்கு ஒரே இடத்துல இருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கவர்னர் இஷ்யூ இருந்துச்சுல அதை பத்தி நீங்க படிக்கிறதும் ஒரே இடத்துல இருக்கணும். எளிதாக சொன்னா ப்ரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ் மெட்டீரியல்ஸ் உங்கள்கிட்ட தனியாக இருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னென்ன நடக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டும் உங்கள்கிட்ட தனியா இருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸுக்கு நீங்க தேர்வு எழுதி பார்க்க தேவையில்லை. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல படிக்கிறது எல்லாமே நமக்கு என்னவாக போறது கிடையாது, கேள்விகளாக மாற போறது கிடையாது. ஆனா எல்லாமே தொகுத்து ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா மற்ற மாணவர்களை காட்டிலும் நீங்க ஒரு படி மேல இருப்பீங்க அப்படிங்கிறது உண்மை. அடுத்து ஈஸியான கேள்விகள்ல எந்த விதமான மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், இது நம்ம முன்னாடி நடந்த தேர்வுகள் மாதிரி எல்லாமே பாட புத்தகத்திலிருந்து இல்லை. கேள்விகளோட தரம் அப்படிங்கிறது உயர்ந்திருக்கு. கேள்விகளுடைய கட்டமைப்பு அப்படிங்கிறது ரீசன் அண்ட் அசர்ஷனாகவோ ஸ்டேட்மெண்ட் கேள்விகளாகவோ எது தவறானது அப்படிங்கிறதாகவோ பல்வேறு தரப்பட்ட கேள்விகள் அமைப்பை கொண்டிருக்கு.
நம்ம டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி என்ன சொல்றோம் அப்படின்னா 27 வகையான கேள்வி அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி இதுவரைக்கும் கேள்விகள்ல கேட்டிருக்காங்க. அப்ப எளிமையான கேள்வி, மற்ற மாணவர்களுக்கும் தெரிஞ்ச கேள்வி அப்படின்னா அந்த கேள்வியை நம்ம தவறுதாக பதில் சொல்லிடக்கூடாது. நம்ம இந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக மற்ற மாணவர்களுக்கு தெரியாத கேள்விகளை கூட நம்மளால பதில் சொல்ல முடியும். ஆனா தெரிந்த கேள்விகளை எக்காரணத்தை கொண்டு என்ன பண்ணிடக்கூடாது, தவறுதலாக பதில் சொல்லக்கூடாது. ரைட். அடுத்து கட் ஆஃப் அப்படின்னு ஒரு நம்பரை உங்களுடைய மனதிலிருந்து எடுத்துருங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் எது சார் இஷ்யூ ஆனிச்சு அப்படின்னா 175 எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முன் முடிவோட எக்ஸாம் ஹாலுக்குள்ள நீங்க போயிருப்பீங்க. அப்ப என்ன ஆயிருக்கும், ஒரு 10 கேள்வி தெரியல அப்படின்னாலே என்னால 175 கேள்விகள் குறிக்க முடியாது அப்படின்னு நம்ம மூளை நம்மகிட்ட மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அப்ப நம்மளால மீதம் இருக்கக்கூடிய கேள்விகளை படிச்சு பதில் சொல்லுவதற்கான திறன் பாதிக்கப்படுது. அப்ப நம்ம என்ன சார் செய்யணும், முடிந்த அளவுக்கு இந்த உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு மேக்சிமம் கேள்வி நான் சரியாக சொல்ல போறேன். எளிதான கேள்விகளை தவறா சொல்ல போறதில்ல. மற்ற மாணவர்களை காட்டிலும் நான் அதிகமா படிச்சிருக்கேன். மெயின்ஸ் தலைப்பையே படித்து முடிக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கிறது. கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னென்ன சோர்ஸ் இருக்கோ எல்லா சோர்ஸ்லேயும் ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். நோட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நீட்டா வச்சிருக்கேன். தெரியாத 1-2 கேள்விகள் வந்தா கூட எனக்கு கவலை கிடையாது. தெரிந்த கேள்விகளை தெரியாத மாதிரி நான் பதில் சொல்லுவேனே தவிர தெரிந்த கேள்விகள் தெரியாத கேள்விகள் அப்படின்னு எந்த விதமான பாகுபாடும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஸ்கோர் பண்றதுக்கான மைண்ட் செட்டை உருவாக்கிக்கணும். 175 150 கட் ஆஃப் அப்படிங்கிறதையே உங்க மைண்ட் செட்ல இருந்து எடுக்கணும். அடுத்து கம்ப்ளீட் மெயின்ஸ் பிஃபோர் ப்ரிலிம்ஸ். 80% நம்ம முடிக்க போறோம் அப்படிங்கிறதுனால சார் இல்ல எனக்கு 80% பத்துமா, இல்ல சார் 80%மும் முடிக்க முடியல, நான் ஒரு 60% தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் கவலை கிடையாது. ப்ரிலிம்ஸுக்கு முன்னாடி மெயின்ஸ்ல என்ன இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு மாணவன் ப்ரிலிம்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம மெயின்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவனை தாண்டியும் நம்ம கூடுதலாக இருக்கும். 80% முடிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இலக்கு. அதுல 60% முடிச்சாலும் சரி, 50% முடிச்சாலும் சரி, 40% முடிச்சாலும் சரி, நம்ம அதற்காக கலங்கக்கூடாது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் மற்ற மாணவர்களை தாண்டியும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கூடுதலாக கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற நாலேஜ் நமக்கு வேணும். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோடைய அணுகுமுறை உங்களுக்கு இருக்கணும். ஒரு சப்ஜெக்டா அதுல என்ன மாதிரியான கேள்விகள் வந்திருக்கு, திருப்பி டிஎன்பிஎஸ்சி அதற்கு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பிஒய்க்யூ நாலேஜ் நமக்கு இருக்கணும். அப்ப அதற்கும் நம்ம என்ன கொடுத்துறோம், தனியாக பிஒய்க்யூ செட் உங்கள்கிட்ட கொடுத்துறோம். இப்படி எல்லாமே நம்ம 100% அறிவியல் பூர்வமாக தான் பண்ண போறோம். நம்ம மெயின்ஸை ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே படிக்க போறோம். கரண்ட் அஃபேர்ஸோட அவேர்னஸ் எனக்கு இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு நிகழ்வு வந்துச்சு அப்படின்னா அதை சப்ஜெக்ட் கூட கம்பேர் பண்ணிடுவேன். ஈஸியான கேள்வியை எக்காரணத்தை கொண்டும் தவறுதலா பதில் சொல்ல மாட்டேன். கட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு நம்பரை என் மைண்ட் செட்ல இருந்து எடுத்துருவேன். எவ்வளவு கேள்விகள் என்னால் அதிகமாக பதில் சொல்ல முடியுமோ அத்தனை கேள்விகளுக்கும் அதிகமாக பதில் சொல்லுவேன். மெயின்ஸை 60% முடிச்சிருந்தாலும் சரி, 50% முடிச்சிருந்தாலும் சரி, 40% முடிச்சிருந்தாலும் சரி, மற்ற மாணவர்களை காட்டியும் நான் முன்னாடி இருக்கேன் அப்படிங்கிற நாலேஜ் இருக்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரோடைய அணுகுமுறை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம்ல கிளியர் பண்ணிட முடியும். இப்ப பொய்கள் என்னன்னு பார்த்துட்டோம், உண்மைகள் என்னன்னு பார்த்துட்டோம், என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம், நம்மளுடைய எய்ம் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். அடுத்து டீட்டெயில்டா நம்மளுடைய ஷெட்யூலை எப்படி அப்ரோச் பண்ண போறோம், நம்மளுடைய எய்முக்கு நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோல பார்க்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.